யாருமே உன்னை பார்க்கலையா? இத கேளு. அவன் ஒரு மரக்கட்டையில தன் பேரை செதுக்கினான். அவன் வாழ்ந்தான், அவன் முக்கியமானவன்னு காட்டுறதுக்கு. ஆனா யாரும் அதை பார்க்கல. அவன் காணாம போனப்பவும் யாரும் கவனிக்கல. வாங்க இன்னைக்கு ஒரு விஷயத்தை பேசுவோம். 2500 வருஷத்துக்கு முன்னாடியே புத்தர் ஒன்னை கண்டுபிடிச்சார். அது எல்லாத்தையுமே மாத்திருச்சு. காசே செலவில்லாத ஒரு 30 செகண்ட்ல கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு. ஆனா இப்பெல்லாம் யாருமே அதை கொடுக்கறதில்ல. நீங்க எப்பவாவது யாருமே நம்மள கவனிக்கலையேன்னு ஃபீல் பண்ணியிருந்தா இது உங்களுக்காகத்தான். நீங்க உங்க ரூம்ல அழுதுட்டு இருக்கீங்க. சத்தம் இல்லாத அழுகை. உங்க அம்மா கதவை தட்டி என்னாச்சு நல்லா இருக்கியான்னு கேக்குறாங்க. நீங்க டக்குன்னு முகத்தை தொடச்சிட்டு ஒண்ணும் இல்லம்மா நல்லா இருக்கேன்னு சொல்றீங்க. சாப்பாடு ரெடின்னு சொல்லிட்டு கதவு மூடிருது. நீங்க இன்னும் சரியா இல்லை. ஆனா இனிமே யாருமே கேட்க போறதில்ல. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, வாரக்கணக்கா மாசக்கணக்கா இதுதான் நடந்துட்டு இருக்கு. நேத்து உங்க ஃப்ரெண்ட் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல போனீங்க. அவங்க போனை நோண்டிக்கிட்டே தலைய ஆட்டுனாங்க. ஓ கஷ்டம்தான்னு சொன்னாங்க உங்களை பார்க்காமலேயே. போன வாரம் டின்னர்ல மனசு பாரமா இருக்குன்னு சொன்னீங்க. உங்க அப்பா பேச்ச மாத்தி அவர் ஆபீஸ்ல நடந்த கதையை பேச ஆரம்பிச்சிட்டாரு. கிளாஸ்ல ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல கை தூக்குனீங்க. டீச்சர் உங்களை கவனிக்காம வேற ஒருத்தரை கூப்பிட்டாங்க. உங்க கை அங்கே இல்லாத மாதிரி. சின்ன சின்ன தருணங்கள் ஒவ்வொன்னும் உங்களை லேசா அழிக்குது. ஒவ்வொன்னும் உங்களுக்கு ஒரே பாடத்தை சொல்லிக் கொடுக்குது. நீ உணர்றது முக்கியம் இல்ல, நீ நினைக்கிறதும் முக்கியம் இல்ல, நீ யாருங்கிறது கவனிக்கப்பட வேண்டிய விஷயமே இல்ல. அதனால நீங்க அமைதியாக இருக்க கத்துக்கிட்டீங்க. உள்ளுக்குள்ள உடைஞ்சு போனாலும் நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல பழகிட்டீங்க. குறைஞ்ச இடத்தை எடுத்துக்க, குறைஞ்ச தேவைகளோட இருக்க, ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போக பழகிட்டீங்க. கொடுமை என்னன்னா நீங்க காணாம போறதை யாருமே கவனிக்கல. எப்பவாவது ஒரு ரூம் நிறைய பேர் இருக்கும்போது யாருக்குமே கேட்காத மாதிரி கத்துற ஃபீலிங் வந்திருக்கா? நீங்க திடீர்னு மறைஞ்சிட்டாலும் அந்த ரூம்ல எந்த மாற்றமும் இருக்காதுன்னு தோணிருக்கா? உங்களை சுத்தி ஆளுங்க இருந்தும் யாருமே உங்களை உண்மையா பார்க்கலையேன்னு வர்ற அந்த தனிமை, அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தர் உங்களை உண்மையா பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த ஒரு கணத்துல நீங்க காணாம போன ஆள் இல்ல, நீங்க எல்லை இல்லாத ஒரு சக்தின்னு தோணும். ஏன்னா யாரோ ஒருத்தர் உங்களை உண்மையா பார்த்திருக்கிறாங்க. இப்ப நான் சொன்னா நம்புவீங்களா? நீங்க ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசுக்கு செலவே இல்ல, 30 செகண்ட் தான் ஆகும். ஆனா யாருமே அதை கொடுக்கிறது இல்ல. 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இதை கண்டுபிடிச்சாரு. அதை வச்சு உலகத்தையே மாத்தினாரு. இந்த வீடியோ முடியும் போது நீங்களும் அதை கத்துப்பீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்களோ அதே மாதிரி ஃபீல் பண்ண ஒரு பெண்ணோட கதைய சொல்றேன். அவ பேரு கீசா கோதமி. அவளோட 2 வயசு பையன் இறந்து பல மணி நேரம் ஆச்சு. ஆனா அவளால அதை ஏத்துக்க முடியல. வீடு வீடா போய் கதவை தட்டுறா. மருந்து கொடுங்க, என் பையனை எழுப்ப யார்கிட்டயாவது மருந்து இருக்குமே. மக்கள் அவளை பரிதாபமா பார்த்தாங்க. சில பேர் பயந்தாங்க, நிறைய பேர் முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. அவ துக்கத்துல பைத்தியமாகிட்டு இருந்தா. ஆனா அவளுக்கு என்ன பண்றதுன்னு யாருக்கும் தெரியல. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, புத்தர்கிட்ட போ, அவகிட்ட மருந்து இருக்கும். அவ புத்தர்கிட்ட போறா. அவர் காலில் விழுந்து கதறா, ஐயா என் பையனுக்கு மருந்து வேணும். புத்தர் அவளை பார்த்தார், உண்மையா பார்த்தார். செத்து போன குழந்தைய பார்க்கல, அவ செஞ்ச சீன பார்க்கல, அவளை பார்த்தார். அந்த பொண்ணுக்குள்ள உண்மையா என்ன நடக்குதுன்னு பார்த்தார். அவர் சொன்னது முதல்ல கொடூரமா தோணலாம், நான் உனக்கு உதவுறேன், ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல சாவே நடக்காத ஒரு வீட்ல இருந்து எனக்கு ஒரு கடுகு விதை கொண்டு வா. அவ முகத்துல ஒரு வெளிச்சம். ஒருத்தர் உதவ போறாரு. முதல் வீட்டுக்கு ஓடுறா. உங்க வீட்ல யாராவது இறந்திருக்காங்களா? எங்க அப்பா போன வருஷம் இறந்துட்டாரு. அடுத்த வீடு, என் பொண்ணு பிரசவத்துல செத்துட்டா. அடுத்த வீடு, என் புருஷன். அடுத்த வீடு, என் பையன். உன் பையன் வயசுதான். 10 வீடு, 20 வீடு, 50 வீடு. எல்லா வீட்லயும் இதே கதை. 30வது வீட்டை தாண்டினதும் அவ ஓடுறத நிறுத்துறா. தெரு நடுவுல நிக்கிறா. கையில கடுகு இல்ல, ஆனா அவகிட்ட வேற ஒண்ணு இருந்துச்சு. அவ தனியா இல்ல. சாயங்காலம் அவ புத்தர்கிட்ட வர்றா. ஆனா அவ இப்ப வேற மாதிரி இருக்கா. சாவே இல்லாத வீடுன்னு ஒண்ணு இல்லன்னு அமைதியா சொல்றா. புத்தர் தலையசைக்கிறார்.
ஆமாம், நிபந்தனைக்குட்பட்ட எதுவுமே நிலையானது இல்லை. அவர் அவ பையனுக்கு மருந்து கொடுக்கல. மனுஷனா இருக்கிறதுனா என்னங்கிற அவளோட குருட்டுத்தனத்தை குணப்படுத்தினார். அவளுக்கு தேவை அவ குழந்தை திரும்பி வர்றதில்ல, அவ தனியா மூழ்கிட்டு இருக்கலைங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான். அந்த நகரத்துல ஒவ்வொருத்தரும் அதே பாரத்தை சுமக்கிறாங்கன்னு அவ புரிஞ்சுக்க வேண்டியிருந்தது. புத்தர் அவளுக்கு உண்மையா என்ன தேவைன்னு பார்த்தார். அந்த ஒரு தருணம் தான் இந்த கதையோட மொத்த சாராம்சமும். புத்தர்கிட்ட ஒரு சக்தி இருந்துச்சு. அவர் உங்களை பார்த்து நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சிருவாரு. நீங்க வெளியே காட்டுற முகத்தை இல்ல, உள்ள இருக்கிற உண்மையான உங்களை. அங்குலிமாலன் மனுஷ விரல்ல மாலை போட்டிருந்த கொலைகாரன். எல்லாரும் அவனை ஒரு மிருகமா பார்த்தாங்க. புத்தர் தத்தளிச்சிட்டு இருந்த ஒரு மனுஷனா பார்த்தாரு. ஒரே ஒரு உரையாடல். தீர்ப்பு சொல்லாம, பயப்படாம, கண்டிக்காம, உண்மையாக பார்க்கப்பட்ட அந்த ஒரு நிமிஷம். அங்குலிமாலனோட மொத்த வாழ்க்கையும் மாறிப்போச்சு. கொலைகாரன் துறவியானான். சுனிதா தீண்டத்தகாதவரா பிறந்து கழிவறையை சுத்தம் செஞ்சு குப்பை மாதிரி நடத்தப்பட்டவர். எல்லாரும் அவரை குப்பையா பார்த்தாங்க. புத்தர் ஒரு சீடரா பார்த்தார். அவர் வாழ்க்கையில முதல் தடவையா ஒருத்தர் அவரை பார்த்து அவருக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னு ஏத்துக்கிட்டாரு. கழிவறை சுத்தம் செஞ்சவர் தர்மத்தை போதிக்க ஆரம்பிச்சாரு. ஒருத்தர் உண்மையா பார்க்கறது இவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னா நாம ஏன் அதுல இவ்வளவு மட்டமா இருக்கும்? 3 காரணம். 1, நம்ம நடிக்கிறதுல ரொம்ப பிஸியா இருக்கோம். ஒரு பாட்டுல இருக்கீங்க, ஒருத்தர் கதை சொல்றாரு, நீங்க தலைய ஆட்டுறீங்க, ஆனா மனசுக்குள்ள நம்ம அடுத்து என்ன கதை சொல்லலாம்னு பிளான் போடுறீங்க. நீங்க கேட்கல, உங்க முறைக்காக காத்துட்டு இருக்கீங்க. 2வது, நாம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை மட்டும்தான் பார்க்கிறோம். உங்க ஃப்ரெண்ட் எப்பவும் லேட். நீங்க அவரை பொறுப்பில்லாதவர்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதனால அவர் லேட்டா வரும்போதெல்லாம் உங்க கதை சரிதான்னு தோணும். ஆனா அவருக்குள்ள இருக்கிற பதட்டத்தையோ அவர் போராடுற பிரச்சனையையோ நீங்க பார்க்கறது இல்ல. 3வது, உள்ள என்ன இருக்குமோன்னு நமக்கு பயம். ஒருத்தரோட வலிய நீங்க உண்மையா பார்த்துட்டா அதுக்கு நீங்க பொறுப்பாகிடுவீங்கன்னு பயப்படுறீங்க. மேலோட்டமா இருக்கிறது சேஃப், ஆனா தனிமை. ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் சாட்ல நீங்க ஒரு ஜோக் அடிக்கிறீங்க. சில நேரம் காணாம போயிடலாம் போல இருக்கு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் உங்களுக்கு தனியா மெசேஜ் பண்றார். ஏய், நீ உண்மையாவே ஓகேவா? 4 வார்த்தை. உங்க கை நடுங்குது. யாரோ ஒருத்தர் அந்த ஜோக்கை தாண்டி பார்த்திருக்கிறாங்க. நீங்க உண்மையா என்ன சொல்றீங்கன்னு கவனிச்சிருக்கிறாங்க. நீங்க நல்லா இருக்கேன்னு டைப் பண்ண நினைக்கிறீங்க. ஆனா கண்ணுல தண்ணி வருது. ஏன்னா யாரோ உங்களை பார்த்திருக்காங்க. நீங்க காட்டுற முகமூடியே இல்ல, உண்மையான உங்களை. நீங்க டைப் பண்றீங்க உண்மையா சொல்லணும்னா இல்ல. பல வாரத்துக்கு அப்புறம் நீங்க ஒருத்தர்கிட்ட உண்மையை சொல்றீங்க. அவங்க அதை கேட்கிறாங்க. தீர்வு சொல்லல, எல்லாம் சரியாகிடும்னு சொல்லல. உங்க வலியோட, உங்க கஷ்டத்தோட, உங்க உண்மையோட அவங்க உங்க கூட இருக்காங்க. நீங்க பேசி முடிச்சதும் உங்க நெஞ்சு லேசாகுது. உங்க பிரச்சனை இன்னும் தீரல. ஆனா நீங்க அதை தனியா சுமக்கல. யாருக்கோ தெரியும். யாரோ உங்களை பார்த்திருக்காங்க. உங்களால திரும்பவும் மூச்சு விட முடியுது. அதுதான் கவனிக்கப்படுறதுக்கும் உண்மையா பார்க்கப்படுறதுக்கும் உள்ள வித்தியாசம். புத்தர் இதுக்கு ஒரு வார்த்தை வச்சிருந்தார், கருணா. ஒருத்தரோட வலியோட துணை நிக்கிறது, சரி பண்றது இல்ல, துணை நிக்கிறது. இதை நம்ம எப்படி நிஜத்துல பண்றது? படி 1, உங்க பேச்சை குறைங்க. அடுத்த தடவை ஒருத்தர் உங்ககிட்ட பேசும்போது நீங்க அடுத்து என்ன பேசலாம்னு யோசிக்காதீங்க. அவங்க சொல்றத மட்டும் கேளுங்க. படிண்ட மறைஞ்சிருக்கிறத தேடுங்க. ஒருத்தர் நான் நல்லா இருக்கேன்னு சொன்னாலும் அவர் குரல் லேசா உடைதான்னு பாருங்க. அதுதான் உண்மை, வார்த்தைங்க இல்ல. படிம்புரி ஆழமான கேள்வியை கேளுங்க. எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறத விட்டுட்டு உண்மையாவே மனசுல என்ன ஓடுதுன்னு கேளுங்க. அப்புறம் காத்திருங்க. அமைதியை நீங்களே உடைக்காதீங்க. அவங்க வார்த்தைகளை கண்டுபிடிக்கட்டும். கடைசியா 1 சொல்றேன். நீங்க இன்னொருத்தரை உண்மையா பார்க்கும்போது உங்க தீர்ப்பை எல்லாம் விட்டுட்டு அவங்களை அப்படியே பார்க்கும்போது உங்களுக்குள்ளேயும் ஏதோ ஒன்னு மாறும். நீங்க அவங்கள ஜட்ஜ் பண்ண யூஸ் பண்ற அதே அளவுகோலைத்தான் உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணவும் யூஸ் பண்றீங்க. அவங்களோட வலியை நீங்க பார்க்கும்போது உங்க வலியையும் நீங்க உணர்வீங்க. அவங்களை ஜட்ஜ் பண்றதை நிறுத்துனா உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்றதை நிறுத்துவீங்க. அவங்களோட போராட்டத்தை ஏத்துக்கிட்டா உங்க போராட்டத்துக்காக நீங்க கேவலமா ஃபீல் பண்ண மாட்டீங்க. நீங்க இப்போ தனிமையா யாருமே பார்க்காத மாதிரி ஃபீல் பண்ணா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பார்க்கப்பட வேண்டியவர். இன்னைக்கு நீங்க அந்த ஒரு ஆளா இருக்கலாம். மற்றவங்களை உண்மையா பார்க்கிற அந்த ஒரு ஆளா. உங்க போனை கீழே வைங்க. ஒருத்தரோட கண்ணை பாருங்க. அவங்க சொல்லாததை கேளுங்க. அவங்க சுமக்கிற பாரத்தை பாருங்க.
ஒருவேளை இன்னைக்கு அவங்களுக்கு அப்படி செய்யற ஒரே ஆள் நீங்களா இருக்கலாம். பல மாசத்துல அப்படி செய்யற ஒரே ஆளும் நீங்களா இருக்கலாம். அவங்கள நீங்க பார்க்கும்போது உங்களையும் நீங்க பார்த்துப்பீங்க. இந்த பரிசு அவங்களுக்கு மட்டும் இல்ல, அது உங்களுக்கும் தான். ஆர்வமா இருங்க, ஞானமா இருங்க, முக்கியமா பார்க்கப்பட்டவரா இருங்க.